திமுகவும் மூக்குப்பொடியும். பழைய காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது அந்த விரல் எடுக்கிற மூக்குப்பொடியை வச்சுக்குவார். இப்படி பேசும்போது ஆகவே அவர்கள் அப்படின்னு எழுத்துக்குவாருன்னு சொல்லி திண்டுக்கல் லியோனி சார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. பட்டிமன்ற நடுவர் நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. மூக்குப்பொடி போடுறதுனால அது கொணகனான்னு பேச்சு. அவர் அறிஞர்னா நிறைய புத்தகங்கள் படித்தவர், அறிவாளி. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் கரகரத்த குரல், கழக உடன்பிறப்பே அப்படிம்பாரு. மிக அருமையாக இருக்கும், ரசிக்கும்படி இருக்கும். ஆனால் திமுக கழக உடன்பிறப்புகளை என்ன பண்ணிட்டாங்க, இயற்கையாக பேசாமல் அதே கரகர குரலையே பேசிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகமானது அதை செய்தது இதை செய்ததுன்னு இருக்காங்க. கரகர குரலில் தான் பேசி ஆகணுன்றது கிடையாது. தலைவருடைய குரல் அப்படி கணீர்னு இருந்துச்சு, கம்பீரமாக இருந்துச்சு. முத்தமிழ் அறிஞர் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இலக்கண இலக்கியமெல்லாம் படித்தவர், திரைப்படங்களுக்கு கதை வசனமெல்லாம் எழுதினவர். அறிஞர் அண்ணா எம்ஏ படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் பேசுனாங்க. அந்த திமுக உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க, டீ கடையில் சலூன் கடையில் நின்றுட்டு சத்தமாக பேசுவாங்க. தனக்கு தெரியாத விஷயமா இருந்தால் கூட அதை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவாங்க. அதெல்லாம் தவறு. அறிஞர் என்ன சொல்லுவார், நமக்கு வசதி இல்லைன்னா டீ கடை சலூன் கடையில் இருந்து திமுக கொள்கைகளை சத்தமாக பேசுங்கன்னு அவர் சொன்னார்ன்றதுக்காக இவங்க தெரியாத விஷயத்தையெல்லாம் சத்தமாக பேசுகிறது. கேட்டால் காமராஜர் படித்தாராம்பாங்க. காமராஜர் படிக்கலைனாலும் திருக்குறள் போன்ற புத்தகங்களை அவராக நிறையா படிச்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் படித்தாரா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்பாங்க. அவர் படிப்பறிவில்லைனாலும் கேள்வி ஞானங்கள் அதிகம், நல்லவர்களை பக்கத்தில் வச்சுருந்தார். அவங்களோட நம்மளை ஒப்பிடக்கூடாது நண்பர்களே. ஆகவே நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேசணும், அறிஞ்சு பேசணும். அவர்கள் தான் அறிஞர்கள், கலைஞர்கள். பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர்கள்னால் தெரிஞ்சு பேசுனாங்க, அறிஞ்சு பேசுனாங்க. ஆகவே நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு நல்ல விஷயங்களை பேசுவோம். சத்தமாக பேசுகிறதுனால நல்லது பேசுகிற மாதிரி ஆயிடாது. தெரிஞ்ச விஷயங்களை பேசணும் நண்பர்களே. ஆகவே நாம் கலைஞர் அவர்களோ அறிஞர் அண்ணா போல் வரணும்னா கரகரத்த குரலை பேசணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இயற்கையாகவே பேசலாம். நல்லா தெரிஞ்ச அறிஞ்ச விஷயங்களை பேசணும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். திமுகவுக்கும் மூக்குப்பொடிக்கும் சம்மந்தம் இருக்குது. பொடி போட்டுக்கிட்டு மூக்குப்பொடி போட்ட மாதிரியே கரகரன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிவுத்திறன் வேறு, நம்முடைய அறிவுத்திறன் வேறு. நாமளும் அறிஞர் அண்ணா மாதிரி வெறும் கரகரத்த குரலை மட்டும் பேசாமல் அறிந்து பேசுவோம், தெரிந்து பேசுவோம், புரிந்து பேசுவோம். இது திமுக கழக உடன்பிறப்புகளுக்கான ஒரு வேண்டுகோள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.